பூபதி ஜான் சார், நேற்றைய சட்டப்பேரவையினுடைய நிகழ்வை மையப்படுத்தி நீங்க திமுக போராட்டம் நேற்று நடந்ததையும் நீங்க பார்த்துருப்பீங்க. கவர்னருடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு டைவர்ஷனுக்காக திமுக இதை பண்றாங்க, வேற ஏதோ ஒன்றிலிருந்து ஒன்றை மடைமாற்றுவதற்காக அப்படி கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய போராட்டத்தை விமர்சித்திருப்பது 2 பேர் மட்டும்தான். அதிமுக கூட பெரிய அளவில் விமர்சிக்கல, பாஜகவும் டிடிவி தினகரனும் மட்டும்தான். இந்த 2 பேரை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எல்லாருமே நேற்றே கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க ஆளுநருக்கு. இது ரொம்ப அவசியமான ஒரு போராட்டமா சார்? இது கண்டிப்பா மிக மிக அவசியமான போராட்டம் தான். இது கருத்துகளுக்கு எதிரான போராட்டம் மாதிரி தான் நான் பார்க்கிறேன். எப்படின்னா, ஆளுநர் என்பது மாநிலத்துக்கும் ஒன்றிய அரசுக்கும் இருக்கக்கூடிய இணைப்பு பாலம். ஓகே. பட் இந்த ஆளுநர் அவர்களுடைய அஜெண்டாவே நான் இந்த பாலத்தை உடைக்கிறது தான், இந்த இணைப்பையே உடைக்கிறது தான். அது ஒரு மாநிலத்திற்கு உறுதுணையாக இருந்து துணையாக இருந்து ஆட்சி நடத்தி செல்வதுதான் ஆளுநருடைய நோக்கமாக இருந்தது. ஆனா துணையா இல்லையே, வெறுப்பாக மாறுறார். மாநில அரசினுடைய ஒவ்வொரு திட்டங்களுக்கும், அதாவது ஒவ்வொரு செல்லவண்ண கொஞ்சம் அவங்க பேசிட்டுமே, நான் உங்ககிட்ட திரும்ப வரேன், நமக்கு இன்னும் டைம் இருக்கு. சரியா? சரி. மாநில அரசனுடைய ஒவ்வொரு திட்டத்திற்கும் மாநில அரசனுடைய கொள்கைக்கும் கொள்கை முடிவுக்கும் நேர் எதிராக செயல்படுகிறார். கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அவருடைய செயல்பாடுகள் அப்படி இருந்தது. துணையா இல்ல. இப்ப என்னன்னா, எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஆளுநர் கண்டிப்பாக இந்த உரையை படிக்கவே மாட்டார். அவர் வாயால படிக்கவே கூடாதுன்னு தான் திட்டம் போட்டு தான் வந்திருக்காரு நினைக்கிறேன். ஏன்னா அந்த உரையில பாத்தீங்கன்னா 3 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒண்ணு, தமிழகம் என்பது பெண்களினுடைய வேலை வாய்ப்புகளிலே முதலிடத்தை பெறுகிறது. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய 40% பெண்கள் தமிழகத்தில் வேலை செய்கிறார்கள். அந்த ஒரு இது. இரண்டாவது, குற்றங்களிலே தமிழகம் குற்றங்களை குறைப்பதிலும் குற்றத்தை எடுத்து அதனுடைய கண்டுபிடிப்பதிலும் மிக குறைந்த அளவில் தேசிய அளவில் இருக்குது அப்படின்னு ஒரு பாராட்டு. மூன்றாவது, கல்விக்கான நிதி, இந்த மாதிரி சிறு எஜுகேஷனுக்கான நிதி கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் ரெக்வெஸ்ட் கொடுக்கிற மாதிரியான ஒரு உரை தான் அது. கண்டிப்பா இந்த உரை அவர் வாயால படிக்க மாட்டார். இல்ல, ஏன்னா அந்த ஆளுநர் உரையில இடம்பெற்றிருந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது தமிழ்நாடு அரசாங்கம் இங்க இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை வச்சு தயாரிச்சது கிடையாது. அது தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய 2022 வரை தான் அவங்க ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் சார்ஜ் ஷீட்டுடைய லெவலும் எவ்வளோ அட்ராசிட்டிஸ் பெண்களுக்கு எதிராக நடக்குது, ஆல் கிரைம்ஸ், அந்த கணக்கும் தான் கொடுத்திருக்காங்க. அதையும் அவர் படிக்க விரும்பல. ஏன்னா அவர் உள்ளத்திலே படிக்க விரும்பலன்னு தான் நினைக்கிறேன். அப்ப படிக்க விரும்பவில்லை என்கிற காரணத்திற்காக இது எப்படி நான் வாயால சொல்லக்கூடாது. ஏன்னா ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா, இதற்கு முன்னாடி இருந்த நிகழ்வுகள் எல்லாமே அரசை குறை சொல்லிக் கொண்டே தான் இருக்கிறார். ஒவ்வொரு இதுலயும் அரசை குறை சொல்லுவது. இப்ப சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது. இரண்டாவது, அட்ராசிட்டிஸ், எஸ்சிக்கு மேல இருக்கக்கூடிய அட்ராசிட்டிஸ் அதிகரித்து விட்டது. இரண்டாவது, தமிழ்நாட்டினுடைய நிலைமை மோசமாக இருக்கிறது என்பது ஒவ்வொரு கட்டத்திலும் ஆளுநர் பாராட்டினது மாதிரியே தெரியல. அப்ப குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப உரையில பாத்தீங்கன்னா, அரசு தயாரித்த உரைகளில் ஒரு பாசிட்டிவான அம்சம் இருக்கு. அப்ப இந்த பாசிட்டிவான அம்சம் நம்ம படிச்சுட்டு வச்சுக்கோங்க, நம்ம பாசிட்டிவா சொன்ன மாதிரி ஆயிரும். அப்போ இது ஒரு திட்டங்கள் மனதுக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. இது எப்படி நம்ம தடுப்பது, இது எப்படி செய்வது என்பது, அதற்கு வந்ததுதான் தேசிய நாட்டுப்பண், தேசிய கீதம். அப்ப அதுல கையில் எடுக்கிறார். கையில் எடுக்கும் பொழுது தமிழகத்தினுடைய இது படிக்கிறதுக்கு முன்னாலே அவர் அங்கே படிச்சுட்டு வரும்போதே அதை பிளான் பண்ணிட்டு வந்துட்டாருங்கிறீங்களா? கண்டிப்பாங்க. இந்த மன உளைச்சல் அவருக்கு இருந்திருக்கு. அதாவது மனதிலேயே ஒரு கவலை இருந்திருக்கு. என்னடா, ஏன்னா இந்த உரை முன்னமே போயிருக்கும், முன்னமே படிச்சிருப்பாரு. என்ன நம்ம வாயால இதை சொல்றதா, இதை படிச்சிடலாமா அப்படின்னு ஒரு கவலை இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால என்ன பண்றாரு, அப்ப தமிழகத்தினுடைய மரபு அவருக்கு தெரியும். மரபு என்பது தமிழ் தாய் வாழ்த்து, ஆளுநர் உரை, அதற்கு பிறகு நாட்டுப்பண், தேசிய கீதம் பாடுதல் அப்படிங்கிற உரை. இது எல்லாம் ரைட். அதுல ஒரு முரண்பாடு இருக்கு. ஆளுநர் முறைக்கு முன்னும் தேசிய கீதம் பாடணும், பின்பும் அவர் பாடணும் அப்படின்னு ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. ரைட், ஓகே. அதுக்காக எந்திரிச்சு போகணும், விறுவிறு எந்திரிச்சு போகணும். அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இது காது குத்து விழா மாதிரி நினைச்சிட்டார். ஒரு வீட்டுக்கு போவோம், நம்ம குடும்ப உறவுகள்ல நம்மளுக்கு ஒரு மரியாதை கிடைக்காத, நம்ம பேச்சை கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் சொல்லிட்டே இருக்கிறேன் இவ்வளவு காலம், நான் இது பண்ணுடா அதை பண்ணுடா, என்ன கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நிகழ்வு நடக்காது. உடனே கோச்சுக்கிட்டு குடுக்குன்னு ஓடிடுவாங்க.
நம்ம கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை எப்படி அவர் ஃபீல் பண்றாரு அப்படின்னா, இது ஒரு அதுக்கான ஒரு இடங்கள் கொடுக்கல. அதுக்கான இடங்கள் கொடுக்காம முரண்பாடு இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து உரைய வாசிச்சு தானே போகணும். அதான மரபு, அதான சட்ட விதிகள் 176(1) சொல்லுது. அரசியலமைப்பு சட்டம் என்பது ஆளுநர் வந்து உரையை படிக்க வேண்டும் என்று விதிகள் சொல்லுது. அப்ப விதிக்கு மீறாக அப்புறம் என்ன ஆளுநர் வந்து டக்குன்னு போறாரு பாருங்க. இங்கதான் ப்ராப்ளம் இருக்குது. அப்ப இவருக்கு ஒரு முரண்பாடு இருந்தாலும் முரண்பாடு நேரில் நின்று சட்டசபையில் நின்று கேட்டு இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவது என்பது வேறு. உரையை படிக்காமல் 3 நிமிஷத்துல விருக்குன்னு கோச்சுக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்குது. இதுதான் ஆளுநருடைய இந்த நடவடிக்கை தான் இது வந்து ஒரு என்ன சொல்ற சந்தேகத்தை கிளப்புகிறது. அப்ப இது முன்கூட்டியே திட்டமிட்டு வந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வா, அவருடைய சிந்தனை அப்படி இருக்குதா, இது ப்ரீ பிளான்டு ஒரு அஜெண்டாவா அப்படின்னு தான் இருக்குது. அப்ப இதனால என்ன ஆயிடுச்சு, இந்தியா ஃபுல்லா, நாடு ஃபுல்லா இது ஒரு 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 டிஸ்கம்ஃபர்ட், ஒரு சூழ்நிலை, மனதில் அளவில் ஒரு சூழ்நிலை உருவாகி இது ஒரு டிபேட்டா போயிட்டு இருக்கு. இது ஒரு டிபேட்டா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு வருடத்தினுடைய முதல் உரை சட்டமன்றம் கூடுது, இது ஸ்மூத்தா போகணும், திட்டங்கள் நிறைய இருக்கு, நிறைய காரியங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு துணையா இல்லாமல் அந்த துணையை கெடுப்பதற்காக பிரச்சனை உண்டு பண்ணுவதாக இருந்தால் அதை எப்படி நம்ம பார்ப்பது? அதாவது பார்லிமெண்ட்ல ப்ராப்ளம் வருது சார். பார்லிமெண்ட்ல எப்படி ப்ராப்ளம் வருதுன்னா, எதிர்க்கட்சிகள் பிரச்சனைகளை கிளப்புகிறார்கள். அங்க இருக்கிற துணை சபாநாயகரோ அல்லது வந்து துணை தலைவரோ சபாநாயகரோ யாரும் பண்ணல. ராஜ்யசபால துணை தலைவர் பண்ணல, மக்களவையில வந்து பாத்தீங்கன்னா இவர் பண்ணல. யாரு, சபாநாயகர் பண்ணல, அங்க ராஜ்யசபால துணை தலைவர் பண்ணல. ஆனா இங்க எங்க பிரச்சனை வருதுன்னா, எதிர்க்கட்சிகளை கூட ஆளுங்கட்சி சமாளிச்சிரும் போல தெரியுது, கவர்னரை சமாளிக்கிறது தான் கஷ்டமா இருக்கும் போல. ஆமா, கவர்னர் சமாளிக்கிறது தான் கஷ்டம். இப்ப மட்டும் இல்லைங்க, தொடர்ச்சி அந்த 3 வருடமாக கவர்னரை சமாளிக்கிறது தான் பிரச்சனையா இருக்கு. அதிமுகவை பொறுத்தவரை இந்த பிரச்சனையை என்ஜாய் பண்றாங்களா சார்? அதிமுக என்னன்னா சார், இந்த இதுல வந்து அதிமுக அடுத்த முறை ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நிலைப்பாடு. ஆனா ஒரு அறத்தோட நின்று அவங்க அரசியல் பண்ணணும், அதுதான் முக்கியம். ஆளுநர் வந்து ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக செயல்பட்டு இந்த காரியத்தெல்லாம் செய்யறாரு அப்படின்னா அதிமுக கண்டிப்பா திமுக வெறுப்பு வரும்போது அதிமுக தான் ஆல்டர்னேட்டிவ். ஆனா அந்த ஆல்டர்னேட்டிவ் பறிக்க துடிக்குது இன்னொரு கட்சி. அப்ப இதுல எப்படி இருக்கணும் அதிமுக, எப்படி அப்படின்னா எது அறமோ அது அறத்தை நின்று செய்யும் பொழுதுதான் தமிழக மக்கள் அதிமுகவோட இணக்கம் வரும், அஃபினிட்டி வரும். இல்லைன்னா அதிமுக வெறுப்பு வந்துடும் ஒரு சிறு காரியங்கள்ல, அதுதான் முக்கியம். அப்போ திமுகவுடைய வெறுப்பு இது போன்ற செயல்கள் அதிமுகவுக்கு வந்து என்ன ஆயிருன்னா ஒரு அஃபினிட்டி வராம, ஒரு ஒட்டி போகாம பிரிஞ்சு போகிற மாதிரி வந்துடும். அப்ப அறத்தின் அடிப்படையில ஆளுநருக்கு என்ன கொடுக்கணும், ஆளுநருக்கான இது என்ன, டியூட்டி என்ன, அரசனுடைய டியூட்டி என்ன, சட்டசபையினுடைய மாண்பு என்ன, ஏன் இப்படி பண்றாரு அப்படிங்கறத கேட்கும் போதுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், இருக்கக்கூடிய நடுநிலை மக்கள் வந்து அந்த அறத்தை பாராட்டுவாங்க. அது அப்படித்தான் அதிமுக பார்க்கணும். ஆனா அதே சமயத்தில் அதிமுக அப்படி செய்யாம மாறி செஞ்சிச்சுன்னா அதுக்கு கண்டிப்பா மக்கள் விரோத வந்துரும். கண்டிப்பா அதிமுக இந்த போராட்டம் நடத்திய போது வெளிப்படையா அவங்க சொல்லனாலும் கொஞ்சம் இணையதளத்தில் அவர்களுடைய ஐடி விங்கெல்லாம் இது வந்து ஒரு திசை திருப்பல் நாடகம், இது வந்து எடுபடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை அப்படியே சேம் பிஜேபியினுடைய பிரச்சாரத்தை தான் முன்னெடுக்கிறார்கள். அது ஒரு பக்கம் ஒரு டீம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கவர்னருடைய செயல்பாடு சட்டப்பேரவையில் நடந்த இந்த விவகாரத்தில் இது 2வது தடவையா நடக்குது. இதுல தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய ஸ்டாண்ட் சரியா தப்பா அப்படின்ட்டு எல்லாம் அவங்களுடைய அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய சண்டையெல்லாம் பார்க்காம தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதுதான் மரபு அப்படின்ட்டு அந்த இடத்துல அவங்க நின்று இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நின்று இருக்கணும். ஓகே, தமிழுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்த ஸ்டேட்டஸ் கரெக்டா நின்னாதான் மக்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கும். சார், தமிழகம் வந்து தமிழால் ஒன்றியது, அது அறத்தால் நிற்பது, புரிஞ்சுச்சுங்களா? சில சமயத்தில் அவர்களுடைய சிந்தனை மாறினாலும் இந்த மாதிரி ஸ்டாண்ட்ல இதுதான் மரபு, ஆளுநரே மரபை மீறாதீர்கள், எங்கள் மரபின் வடிவாளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அரசியல் பண்ணுங்க. ஓகே, அப்படி அரசியல் பண்ணுங்க.
நீங்க ஸ்டாண்ட ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க, அப்புறமேல மடைமாற்றம் சொல்லிட்டு அரசியல் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து என்ன வரும், மக்களினுடைய சப்போர்ட் வரும். அது ரொம்ப முக்கியம். ஆனா அப்படி இல்லாம பேக் ஃபயர் ஆயிடக்கூடாது, அதிமுகவுக்கு பேக் ஃபயர் ஆயிடக்கூடாது. சில சமயத்துல அதிமுக எப்படி அண்ணாமலை அவருடைய சாட்டை அடி பேக் ஃபயர் ஆயிருச்சு, அதே மாதிரி அதிமுகவுடைய அந்த செயல்பாடுகளும் திட்டங்களும் பேக் ஃபயர் ஆக்காம தமிழகத்தினுடைய மனநிலை, அந்த தமிழக மக்களினுடைய சைக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பெருந்திரளான மக்களினுடைய மனநிலையை உள்வாங்கி நீங்க என்ன பண்ண அறத்தின்படி நீ செய்யணும். அப்பதான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், சப்போர்ட் பெருகிட்டே இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அப்ப இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் கவர்னர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு முட்டுக்கட்டை போடுகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மேன்மையானதா இல்லை நியமனம் செய்யப்பட்ட ஒரு நபர் மேன்மையானதா என்கிற கருத்தில் வரும் பொழுது எதை தாங்கி பிடிக்க வேண்டும் என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசே மேன்மையானது ஒன்று. இரண்டாவது, அதனுடைய மாண்புகள் காக்கப்பட வேண்டும் என்கிற ஸ்டாண்ட் எடுக்கணும். அப்புறமேல நீங்க பாலிடிக்ஸ் பண்றதுக்கு இது பண்றதுக்கு அதிமுகக்கு எவ்வளவோ இருக்குது, அது செய்யணும். அப்ப இது போன்ற காரணங்களை கொஞ்சம் ஒரு அறத்தோடு நின்று ஒரு ஒரு அத இன்டெலக்சுவல் அந்த டெக்னிக்கோட நின்று பண்ணாதான் அதிமுக ஸ்டாண்ட் ஆகும்.